வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சாவி ரியாக்ஷன். மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சிவகார்த்திகேயனோட ஒரு புது படத்தோட டைட்டில் கிளிப்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். படம் பேர் என்னன்னா மதராசி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. இதோட டைட்டில் கிளிப்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்துட்டு சிவகார்த்திகேயனோட பர்த்டே. நான் விஷ் சொல்லிக்கிறேன் அவருக்கு. ஹாப்பி பர்த்டே சிவகார்த்திகேயன். இன்னும் நிறைய படம் நடிக்கணும், வேற லெவலில் வந்துட்டு படம்லாம் செய்யணும், நீங்களும் நல்லா இருக்கணும். நான் வந்து கடவுள் நான் வேண்டிக்கிறேன். அதை நான் சொல்லிட்டு இன்னைக்கு இந்த கிளிப்ஸ் நம்ம பார்த்துடலாம் மக்களே. இந்த கிளிப்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு. அது மட்டும் இல்லை மக்களே, இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏஆர் முருகதாஸ் தான். ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. எவ்வளோ நாள் பிரேக் விட்டுருக்காரு பாருங்க. இந்த தர்பார் படம் முடிஞ்சு நானும் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், எப்போதான் இவர் வருவாருன்னு நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் வந்துட்டாரு மக்களே. வேற லெவலில் இருக்க போகுது இந்த படம். அது மட்டும் இல்லை, நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஏஆர் முருகதாஸையும் அப்புறம் தளபதி அண்ணனோட அந்த காம்போனை. ஏன்னா 3 படம் வந்துட்டு எடுத்தாரு, 3 படமும் வேற லெவல் ஹிட்டு. 4வது படம் வந்துட்டு சேருவாங்கன்னு நினைச்சேன், ஆனால் வந்துட்டு சேரல மக்களே. அதோட வந்துட்டு அவரும் வந்துட்டு பிரேக் விட்டுட்டாரு. கடைசியில வந்துட்டு சிவகார்த்திகேயன் கூட சேர்ந்து இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்காரு. கண்டிப்பா இந்த படம் வேற லெவல்ல இருக்க போகுது மக்களே. எப்படி இருக்க போகுது, என்ன இருக்க போகுதுன்னு இந்த டைட்டில் கிளிப்ஸை பார்த்துட்டு நம்ம அப்படி பேசலாம் மக்களே. டக்குன்னு பார்த்துலாம், உங்க கூட சேர்ந்து இந்த கிளிப்ஸை பார்த்துலாம் மக்களே. பார்க்குற மினுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒன்று வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போது. வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த கிளிப்ஸை பார்த்துலாம். லெட்ஸ் அண்ட் கோ. ஓ, அனிருத் மியூசிக்கல். வேற மாதிரி. ஓ, என்னடா இது, இப்படி இருக்காரு பங்கம். மதராசி வேற லெவல் மக்களே. கிளிப்ஸு பங்கமாக இருக்குது. திருப்பூர் ஒரு வாட்டி நம்ம பார்க்கலாம். டக்குனு மோடின மாதிரி இருந்துச்சு திருப்பூர் ஒரு வாட்டி. ஏன்னா 44 நிமிஷம் தான், அவ்வளோ ஸ்பீடாக போகுது. ஒன்னொரு வாட்டி நம்ம பார்க்கலாம் மக்களே. பார்த்தலாம். விஷுவல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஓ, இந்த சீன் விரித்தனமாக இருக்கு மக்களே. வா, பார்த்துருப்பீங்களே வில்லன. ஓ, இந்த சீன் தான் மக்களே, அவர் வர்ற சீன் வேற மாதிரி. மதராசி டைட்டில் பங்கமா இருக்கு. வேற மாதிரி மக்கள். பிஜிஎம் வேற மாதிரி விட்டுருக்காரு அனிருத். பங்கமா இருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே. சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கழுத்தை வந்து இப்படி திருப்புறாரு. அந்த திருப்பும் போதே வந்து டைட்டில்லாம் வருது. அது செமையாக செஞ்சுருக்காங்க. அது எதுக்காக அவர் திருப்புறாரு தெரியல மக்களே, என்ன கதைன்னு தெரியல. ஆனால் மாசம் இருந்துச்சு அந்த சீனை பார்க்கும்போது. இப்படி இருக்காரு பாருங்க, இப்படி இருந்து அப்படி மாறிட்டாரு பாருங்க. வேற லெவல் மக்களே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏஆர் முருகதாஸ் வந்து பங்கம் பண்ணியிருக்காரு. கதைலாம் வெறித்தனமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, வில்லனை வந்து காட்டியிருப்பாங்க. யாரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, துப்பாக்கியோட வில்லன் தான் மக்களே. இவர் வந்து நடிச்சாவே வேற மாதிரி இருக்கும், செம்மையாக இருக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். வில்லனு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வில்லனு. வேற லெவலில் வந்துட்டு நடிப்பாரு. எப்படி வந்துட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் மக்களே. எஸ்கே அண்ணனும் இவரும் வந்து எப்படி ஃபைட் பண்ண போகிறாங்க, எப்படி இருக்க போகுது நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, பிஞ்சு மேனன் சார் வேற இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போலீஸ் நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு மிஷினில் இருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு உடம்புல பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த புல்லட் ப்ரூஃபோட அந்த சட்டையெல்லாம் போட்டிருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்னன்னு கதை தெரியல மக்களே. ஒரு கட்டத்தில் வந்து சீரியஸாக உட்காந்து ஒரு யோசிக்கிட்டு இருக்காரு. அது தெரியல மக்களே என்னான்னு. ஆனால் மிரட்டி வச்சிருக்காங்க இந்த கிளிப்ஸை. செம்மையாக இருக்கு. நிறைய தரமான ஃபைட் சீன்லாம் இருக்க போகுது. நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் மக்களே. அப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் வந்துட்டு எஸ்கே அண்ணனை வந்து காட்டுவாங்க. அது வந்து ப்ளூவாக இருந்துச்சு அந்த சீன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து கழுத்தை தான்
படம் திருப்புறாரு. அது எதனால அப்படி பண்றாரு தெரியல. அவரோட அந்த மேனரிசமான்னு தெரியல. இந்த மாதிரி கழுத்து திருப்புனா கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே. ஆடியோலாம் வச்சுட்டு செமையா இருக்காரு. அது நடுவில் வந்து பிஜிஎம் வேற லெவல் மக்கள், விஷுவல்லாம் தாறுமாறா இருக்கு. அந்த கலரும் வந்து செமையா இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க இந்த கிளிப்ஸில். நான் ரொம்ப அவளோட எதிர்பார்க்குறேன் மக்கள் இந்த படத்துக்காக. எப்படி இந்த படம் வரப்போகுதுன்னு நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். என்ன கதையில் வரப்போகுது, ஏர்மஸ் என்ன பண்ணி வச்சுருக்காரு, எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். தாறுமாறாக இருக்க போகுது மக்களே. நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தை. சீக்கிரம் வந்துட்டு இந்த படத்துலேருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அவளோட எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக ஏரமுதாசருக்கு வந்துட்டு இந்த படம் வந்து ஒரு கம்பேக்காக இருக்கும். இந்த படம் நான் ரொம்ப அவளோட எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் மக்களே. சீக்கிரம் வந்து இந்த படத்துலேருந்து நிறைய அப்டேட் விடணும் மக்களே. நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நடிக்கிற படம்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேற மாதிரி இருக்குது. செம்மையாக வந்து சூஸ் பண்ணி நடிக்கிறாரு. இந்த மாதிரி அவர் மெயின்டைன் பண்ணால் வேற லெவலில் வந்துட்டு எஸ்கே அண்ணா வந்து வந்துடுவார். அதை நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் மக்களே. எப்படி தான் அடுத்தடுத்த படம்லாம் வந்து பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் மக்களே. எப்படி இந்த படம் வரப்போகுது, என்ன மாதிரி கதையில் வரப்போகுது, கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. இந்த படமும் கண்டிப்பாக சிவகார்த்திகேயனுக்கு ஒரு வேற லெவல் பிளாக் பஸ்டர் படமாக அமையும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கிளிப்ஸ். உங்களுக்கு என்ன பிடிச்சி நம்ம காமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் மக்களே. நானும் பார்க்க போகிறேன். இதோட நம்ம முடிச்சுக்கலாம் இந்த ரியாக்ஷனை. உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்று நல்ல வீடியோ இதே மாதிரி நம்ம சேனல் வரப்போது வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பை மக்களே.